முதலாவது தேற்றரவாளனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் எனது அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு மரியும் புறாவும், lamb and dove. வாசிக்க வேண்டிய பகுதி யோவான் 16ஆம் அத்தியாயம் 7ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரமாட்டார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும், நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும், இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கிறது. அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடியால் கொஞ்ச காலம் என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றார். இந்த மனப்பாட வசனம் யோவான் 14:26. என் நாமத்தினால் பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன், the helper, the Holy Spirit, whom the Father will send in my name. கிறிஸ்துவுக்கும் ஆவியானவருக்கும் உள்ள ஒப்புமை பட்டியல், லிஸ்ட் ஆஃப் கம்பேரிசன், அதை தியானிப்பது ஒரு பரவச அனுபவம். இந்த இரண்டு, இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், இந்த இருவரையும் குறித்து சில காரியங்களை இன்று நாம் ஒப்புமையாக கவனிப்போம். கடவுளுடைய முதல் தேற்றரவாளர், the first comforter, இயேசு கிறிஸ்து. இரண்டாம் தேற்றரவாளர் பரிசுத்த ஆவியானவர். இயேசுவானவர் மிருகங்களில் மென்மையான ஆட்டுக்குட்டிக்கும், பரிசுத்த ஆவியானவர் பறவைகளில் மென்மையான புறாவிற்கும் ஒப்பனையாக வர்ணிக்கப்பட்டுள்ளனர். கிறிஸ்துவும் ஆவியானவரும் பரிசுத்தமுள்ளவரும் போதிக்கிறவருமாய் இருக்கிறார்கள். இயேசு வேத வாக்கியங்களின் மையம். He is the theme of the scriptures. ஆவியானவரோ வேத வாக்கியங்களின் ஆக்கியோன். He is the author of the scriptures. இயேசுவை விசுவாசத்தால் ஏற்றுக்கொள்ளுகிறோம். We accept him by faith. பரிசுத்த ஆவியானவரை விசுவாசித்து பெற்றுக்கொள்ளுகிறோம். We receive him by faith. யூதர் பலரால் புறக்கணிக்கப்பட்டவர் கிறிஸ்து. பரிசுத்த ஆவியானவரும் கிறிஸ்தவர் பலரால் புறக்கணிக்கப்படுகிறார். இயேசுவை ஏற்றுக்கொண்டதும் வாயினால் அறிக்கை, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டதும் நவநாவுகள். இயேசு மீட்பின் கிரயமானவர். He is the price of redemption. பரிசுத்த ஆவியானவர் மீட்பின் முத்திரையானவர். He is the seal of redemption. இயேசுவின் நாமத்தினால், ஆவியானவரின் வல்லமையால் நாம் ஜெபம் பண்ணுகிறோம். இயேசுவானவர் விண்ணிலிருந்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். He is advocating for us. ஆவியானவர் நமக்குள் இருந்து கொண்டே பிதாவை நோக்கி வேண்டுதல் செய்கிறார். He is interceding for us. அன்புக்கு மாதிரியாக இயேசு வாழ்ந்து காட்டினார். ஆவியானவர் அன்பை நமக்குள் ஊற்றுகிறார். தேவாலயம் தவறுதலாய் பயன்படுத்தப்படும் போது இயேசு கோபம் கொண்டார். பரிசுத்த ஆவியானவர் நமது உடலாகிய தேவாலயத்தை நாம் கெடுக்கும் போது கோபப்படுகிறார். இயேசு மத்தேயு 10:1-5 சீடர்களை மிஷனரிகளாக அனுப்பினார். பரிசுத்த ஆவியானவரும் அப்போஸ்தலர் 13:2-4 மிஷனரிகளை அனுப்பினார். பாடுகளுக்கு மாதிரியாக இயேசு இருக்கிறார். எக்ஸாம்பிள் ஆஃப் சஃபரிங். பாடுகளுக்கு பங்காளியாக, கம்பேனியன் இன் சஃபரிங், ஆவியானவர் செயல்படுகிறார்.
இருண்ட ஒரு காலத்திற்கு பிறகு இயேசு உலகிற்கு ஒளியாக வந்தார். கடைசி நாட்களில் உடலுள்ள யாவர் மீதும் மழையாக ஆவியை தேவன் ஊற்றுகிறார். இயேசு ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்று, இஸ் a fountain of living water. ஆவியானவர் ஜீவ தண்ணீர் உள்ள நதி, இஸ் ரிவர் ஆஃப் லிவிங் வாட்டர். ஆதிநிலை ஏகும்படி இருவருமே சபையோடு பேசுகின்றனர். ஆவியானவர் குமாரனை மகிமைப்படுத்துகிறார், குமாரன் பிதாவை மகிமைப்படுத்துகிறார். கிறிஸ்துவின் தழும்புகளால் நாம் குணமாகிறோம். நமது சாவுக்கேதுவான உடல்களை ஆவியானவர் உயிர்ப்பிக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்தற்ற பெந்தைகோஸ்தேக்கும் பெந்தைகோஸ்தேயற்ற கிறிஸ்தவத்திற்கும் எச்சரிக்கை. Beware of Christless Pentecost and Pentecostless Christianity. கிறிஸ்தவர்கள் அவசியம் ஆவியின் அபிஷேகம் பெற வேண்டும். அபிஷேகம் பெற்றவர்கள் கிறிஸ்துவின் அடையாளங்களாய் திகழ வேண்டும். பிதாவானவரே, ஆட்டுக்குட்டியானவருக்காய் ஸ்தோத்திரம். பிதாவானவரே, ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம். இரண்டு பேரையும் இரட்டை ஈவுகளாக, parallel gifts நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எங்கள் மகாபெரிய தேவனே, குமாரனாகிய இயேசுவை முதல் தேற்றரவாளனாகவும் ஆவியானவராகிய தேவனை இரண்டாம் தேற்றரவாளனாகவும் நீர் எங்களுக்கு அனுப்பி தந்த உம்முடைய அன்பை போற்றுகிறோம், புகழுகிறோம். எங்களோடு இருக்கும்படியாக ஆவியானவரை அனுப்பினீர். எங்களுக்காக உம்முடைய வலது பக்கம் இருக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவை உம்மிடம் அழைத்து கொண்டீர். என்ன ஞானம், என்ன அன்பு! ஆண்டவரே, தாழ விழுந்து நாங்கள் உம்மை பணிந்து கொள்ளுகிறோம். மென்மையான ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்துவையும் மென்மையான புறாவாகிய பரிசுத்த ஆவியானவரையும் எங்களுடைய வாழ்க்கையிலே எந்த தருணத்திலும் நாங்கள் துக்கப்படுத்தி விடாதபடி மிகவும் கண்ணியமாய் நடந்து கொள்ள எங்களுக்கு கற்றுத்தாரும். உம்முடைய பாதங்களை பணிந்து கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.